இந்த உச்ச குரு பெயர்ச்சின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பேரும் உண்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "தென்னைய வச்சா இளநீரு, நான் பிள்ளைய பெத்தேன் கண்ணீருங்கிற" மாரி எதிரிகள் என்பது வெளியிலலாம் கிடையாது. தான் சொந்த வீட்லயே தான் இருப்பாங்க. கடன்காரனுக்கு பயந்துகிட்டு நான் பக்கத்து வீட்ல ஒளிஞ்ச கதையெல்லாம் இருக்குது. ஏற்கனவே நாங்க வனவாச வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு மேலயா வாழணும்? இன்னும் வனவாச வாழ்க்கையா? அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். என் புள்ளைக்கு நானும் பார்க்காத வரம் இல்லைங்க. எத்தன வரம் பார்க்கிறது? என் புள்ளைக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. இதனாலேயே எனக்கு வேதனை மேல 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கிறார். இங்க தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பூச நட்சத்திரக்காரர்கள் முதல்ல நல்ல விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு கெட்ட விஷயத்த நான் சொல்லிடுறேன். எல்லாத்தை விட சிறப்பான பரிகார முறைகள் என்று ஒன்று உண்டு. இப்ப வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியானது உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா? இல்ல முன்னாடி மாரியே அப்படிதான் இருக்குமா? அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அன்பான நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். அதாவது குருபெயர்ச்சி பலன் என்பது வருஷா வருஷம் வந்துகிட்டு தான் இருக்குது. அதற்குண்டான பலன்களை நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். இந்த வருடம் குருபெயர்ச்சி பலனானது உங்களுக்கு அமோகமா இருக்கும். சூப்பரா இருக்கும். நம்ம நீங்க வாழ்க்கையில நினைக்க முடியாததெல்லாம் நீங்க சாதிக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில இனிமேல் தான் நல்ல காலம் பொறக்க போகுதுங்கிறது தான் நெறைய பேர் சொல்லுவாங்க. என்னடா இந்த வருஷமாவது நமக்கு ஒரு விடிவு காலம் பொறக்காதா? நான் விட்ட கண்ணீர்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்காதா? இன்னும் இந்த கஷ்டத்த நான் எத்தன காலம் தான் அனுபவிக்கிறதுன்னு ஒவ்வொரு கடகராசிக்காரர்களும் நெனச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதே போல தான் வருஷா வருஷமும் இப்படி நினைச்சு நினைச்சு கடைசியில பார்த்தா அவங்க சொல்றதுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறையை பார்த்தா சம்பந்தமே இல்லாம இருக்கும். சார் தலைக்கு மேல கடனை வாங்கி வச்சு கடனை அடைக்க முடியாம கடந்த காலங்கள்ல கடன்காரனுக்கு பயந்துக்கிட்டு நான் பக்கத்து வீட்டுல ஒளிஞ்ச கதையெல்லாம் இருக்குது. நான் என் துக்கத்தை எண்ணி தலவாணிக்கு இல்ல என் கண்ணீர் விட்ட கதையெல்லாம் இருக்கு சார். அந்த தென்னைய வச்சா இளநீரு, நான் பிள்ளைய பெத்தேன் கண்ணீருங்கிற மாரி இந்த பிள்ளையனால இந்த தாய்மார்கள் பட்ட கஷ்டங்கள் இருக்குது. பெற்றவங்களுடைய பேச்ச கேட்காம அவங்க சொந்தமா திருமணம் பண்ணிக்கிட்டு, அவங்க வாழ்க்கையில படுற அவஸ்தை, அத பார்த்து இந்த பெத்தவங்க வர்ற கஷ்டம், மன உளைச்சல் என்பது சொல்லிக்கலாம் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். கடந்த காலங்கள்ல நெறைய பேருக்கு இப்படிதாங்க ஆயிடுச்சு. பொருளாதார ரீதியா எவ்வளவு சம்பாரிச்சாலும் ரூ. 1 கூட தங்க மாட்டுது. நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. 2 பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கிறேன். இன்னும் நான் எவ்வளவு கஷ்டத்த அனுபவிக்க போறேன்னு நெறைய கடகராசிக்காரர்கள் இப்படிதான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய எதிரிகள் என்பது வெளியிலலாம் கிடையாது. தான் சொந்த வீட்டிலே தான் இருப்பாங்க. ஒண்ணு கணவன் அவர்களுக்கு எதிராக இருப்பாங்க. இல்ல மனைவி அவர்களுக்கு எதிராக இருப்பாங்க. கணவனுடைய பேச்ச மனைவி மதிக்க மாட்டாங்க. மனைவியோட பேச்ச கணவன் மதிக்க மாட்டாங்க. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. வாழ்க்கைய இழந்துட்டு நான் இப்படி நிர்கதியா நிக்கிறேன்னு நெறைய கடகராசிக்காரர்கள் புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். அதேபோல இந்த கடகராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அதாவது உங்களுடைய அதிபதி என்பவர் சந்திர பகவான். சந்திர பகவான் என்பவர் யார்? மனோகாரகன். மனோகாரகன் மனசு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க தெளிவா இருக்கணுங்கிறது தான் இங்க ஐதீகம். இந்த தெளிவா நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் தெளிவாக இருக்கும். அதாவது நீங்க மனம் சார்ந்த விஷயங்கள்ல கோட்ட விட்டுறதுனால தான் உங்க லைஃப் ஃபுல்லாவே பாதிப்பா இருக்குது. அதனால நீங்க இந்த சந்திர பகவான கட்டியமா நீங்க புடிச்சுக்கணும். இப்ப வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியானது உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல பலன்களை குடுக்குமா? இல்ல முன்னாடி மாரியே அப்படிதான் இருக்குமா? அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். என்னுடைய பெயர் காளிமுத்து. நான் ஒரு ஜோதிடர் மற்றும் பத்திர எழுத்தாளர். அதாவது கிரகங்களிலே குரு பகவான் என்பவர் ஒரு சுப கிரகம் சொல்லுவாங்க. அதாவது நல்ல கிரகம் சொல்லுவாங்க. அவர் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நல்லதையே செய்ய பார்ப்பார். ஆனா இந்த குரு பகவான் இப்ப உங்களுக்கு எந்த இடத்துக்கு வரப்போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கே வரப்போறார். அதாவது மிதுன ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு 1:50 மணி அளவில் இடப்பெயர்ச்சி அடையப்போகிறார். இந்த இடப்பெயர்ச்சியானது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இடப்பெயர்ச்சியாகும். அதுதான் உச்ச குரு பெயர்ச்சி. இந்த உச்ச குரு பெயர்ச்சின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பேரும் உண்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம குரு. ஆஹா! ஜென்ம குருன்னா அது வனவாச வாழ்க்கைக்கு சமமாச்சே அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. ஏற்கனவே நாங்க வனவாச வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு மேலயா வாழணும்? இன்னும் வனவாச வாழ்க்கையா? அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா, குரு பகவான் தான் நின்ற இடத்துக்கு நல்லது செய்கிறாரோ இல்லையோ, அவர் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்குவார். அவர் எந்தெந்த பார்வையில் பார்ப்பார்? 5, 7, 9 இல்லைங்களா? உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் பார்வை கிடைக்கவே கிடைக்காதுங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்குது. 7ஆம் பார்வை ரொம்ப ரொம்ப நல்ல இடங்க. 9ஆம் பார்வை சூப்பர் இடம். குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார். அந்த விருச்சிக ராசியை பார்க்கும் பொழுது அது புத்திரஸ்தானம் சொல்லுவாங்க.
ரொம்ப, ரொம்ப நல்ல இடங்க உங்களுக்கு. இத்தன காலம் உங்க லைஃப்ல வந்து எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைங்க. இதனால என் மாமியார் வீட்ல நான் பட்ட வேதனைகள் இருக்குது. நான் எவ்வளவுதான் நல்லது செஞ்சிருந்தாலும், அதிலயும் ஒரு குறை கண்டுபிடிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு நிம்மதியா சோறு திங்க முடியாது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள். இப்படி ஒரு குழந்தை பாக்கியத்தினால எங்களுடைய வாழ்க்கையே ஒரு இருண்ட காலமா இருக்குதுன்னு நீங்க கண்ணீர் வடிச்சீங்க இல்லையா? உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் பொறந்துருச்சுன்னு மனசுல பதிய வச்சுக்கங்க. அதேபோல குழந்தைகள் மூலியமா உங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. அது மட்டும் உறுதிங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைய நீங்க மேம்படுத்த போறீங்க. பிள்ளைகளுடைய உயர்கல்விக்கு நீங்க வந்து படிக்க வைக்க போறீங்க. பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை வந்து சேரும். இதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. கடந்த காலங்கள் என்பது நெறைய அனுபவிச்சிருப்பீங்க. இந்த பிள்ளைகள்லாம் உங்களுடைய பேச்ச கேட்காம லவ் மேரேஜ் பண்ணிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறதும், உங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்த உண்டு பண்றதும், உங்களுடைய பேச்ச கேட்காம ரொம்ப பிரச்சனைகள்ல போய் மாட்டி, கோர்ட்டு கேஸ்ன்னு போய் வம்பு வழக்கல்ல மாட்டி, உங்கள ரொம்ப அவமானப்படுத்துறதும், இதுபோல நெறைய அனுபவிச்சிருப்பீங்க. அவர்கள் எல்லாம் இந்த வரக்கூடிய குருபெயர்ச்சியானது ஒரு விடிவு காலம் உண்டு. தயவு செஞ்சு மனம் தளராதீங்க. அதேபோல தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகர வீட்டை பார்க்கிறார். அதாவது மகரம் ராசி இருக்குங்க இல்லையா? அந்த வீட்டை பார்க்கிறார். 7ஆம் வீடு என்பது என்ன? கலத்திர ஸ்தானம், திருமண ஸ்தானம், தொழில் ஸ்தானம். தொழில்னா கூட்டு தொழில் ஸ்தானம், வெளியூர் போற ஸ்தானம், இது மாரி நெறைய சொல்லலாம். ஆனா முக்கியமா பார்த்தீங்கன்னா, திருமண ஸ்தானத்தையும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாம பிரிஞ்சு இருந்திருப்பீங்க பாருங்க. ஒரு புரிதல் இல்லாம. அதெல்லாம் இப்ப வந்து ஒன்று கூடக்கூடிய காலம் இது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். கணவன் இங்க இருப்பாரு, பொண்ணு அம்மா வீட்ல இருக்கும். கோவிச்சுட்டு போய் 3 வருஷமா பிரிஞ்சிருக்கும். இதுபோல பல சிக்கல்ல நீங்க வந்து அனுபவிச்சிருப்பீங்க. என் புள்ளைக்கு நானும் பார்க்காத வரம் இல்லைங்க. எத்தனை வரம் பார்க்கறது? என் புள்ளைக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. இதனாலேயே எனக்கு வேதனை மேல வேதனை. என்ன பண்றதுன்னே தெரியலைங்க. இந்த வருஷமாவது கல்யாணம் ஆகுமா? ஆகாதான்னு ரொம்ப வேதனையில இருக்குங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க. உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த வருடம் வரக்கூடிய குருபெயர்ச்சிய நீங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கணும். கல்யாணம் ஆகாத பெண் பிள்ளையாக இருக்கட்டும், ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலம் கனிந்து வருகிறது. தயவு செஞ்சு தவிர்த்துறாதீங்க. அதேபோல தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிடுறேன். பிரிஞ்சிருக்கிற தம்பதியினர்கள் இருக்கீங்க பாருங்க. தயவு செஞ்சு ஒண்ணு சேர்ந்துருங்க. ஏன்னா, கருத்து வேறுபாடுகள் என்பது, ஈகோகள் என்பது இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் கடந்த கால கிரக பயிற்சிகளால் கூட இருக்கலாம். கால சூழ்நிலையால கூட இருக்கலாம். கிரக அமைப்புகளால கூட இருக்கலாம். ஆனா, அதெல்லாம் வந்து நிவர்த்தி செஞ்சு, இந்த வரக்கூடிய குரு பயிற்சியானது உங்களுக்கு நல்லதையே அமைச்சு குடுக்கும். சரிங்களா? அதேபோல நான் வந்து தொழில் தொடங்கலான்னு இருக்கிறேன். ஒரு கூட்டு தொழில் தொடங்கலான்னு இருக்கிறேன். ஒரு வெளியூர் சம்மந்தப்பட்ட பொருள் எடுத்து செய்யலான்னு இருக்கிறேன். நான் இது மாரி செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா, தாராளமா நீங்க செய்யலாம். ஒரு நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல நல்லா தீர விசாரிச்சுட்டு, அவர் சரிதானா? கூட்டு தொழில் செய்யலாம். ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றாரு. நான் வந்து ஒரு வெளியூர் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி செய்யலாமான்னா, தாராளமா செய்யலாம். அதுக்கு உண்டான யோகங்கள் இருக்குது. அதேபோல 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கிறார். இங்க தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் சொல்லுங்க? 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கும் பொழுது அந்த வீட்டுடைய அதிபதி யாரு? சனி பகவான். 9ஆம் வீடு என்பது மீனம் இல்லைங்களா? அவர் பார்க்கக்கூடிய 9ஆம் வீடு. அப்ப மீனத்துல யார் இருக்கிறா? இப்ப சனி பகவான் இருக்கிறார். யார் வீடு? குரு பகவான் வீடு. குரு பகவான் வீட்டிலே சனி பகவான் இருக்கும் பொழுது, சனி பகவானால் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் சமமாக, அதாவது நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல பலன்களை குடுக்குங்க. இந்த காலகட்டத்தில இந்த 30 வயச கடந்தவங்களுக்கு தயவு செஞ்சு சொல்றேன். இந்த அப்பா வழியில வந்த சொந்த பந்தங்களுடைய மனக்கசப்புலாம் இருந்திருக்கும். அதெல்லாம் நிவர்த்தி ஆகுங்க. அப்பா வழியில வந்து நீங்க ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டிருப்பீங்க. சொத்து சம்பந்தமா உங்களுக்கு தீர்ப்பு வராம இருந்திருக்கும். இல்ல அண்ணன் தம்பிகளுக்குள்ள அப்பா சொத்துடைய பாகம் பிரிக்கணும், போகணும் ஏதாவது நினைச்சிருந்தீங்களா? இதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்கள்ல நிவர்த்தி ஆகும். அதாவது பெத்தவங்களுக்கு வந்து தர்ப்பணம் குடுக்கறது, காசிக்கு போறது, கயாவுக்கு போறது, இதுபோல நெறைய ஆன்மீக பயணங்கள் போயிட்டு தர்ப்பணம் குடுக்குற சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செய்வீங்க. நெறைய அன்னதானம் தர்மங்கள் இப்பலாம் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும். சரிங்களா? நீங்கள் வந்து எப்போதுமே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எத செஞ்சாலும் துணிவா செய்யுங்க. இத்தன காலம் நீங்கள் விட்டத புடிக்கக்கூடிய ஒரு காலம் வந்துடுச்சு. அதனால எத செஞ்சாலும் தெளிவா செய்யுங்க. அதேபோல புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் இங்க பார்த்துருவோம். பொதுவா இந்த புனர்பூசம் நட்சத்திரம் என்பது குருவோட நட்சத்திரம். குரு பகவான் உங்க ராசியிலே இருக்கிறார். அதனால நீங்க தயவு செஞ்சு ஏதாவது நான் ஒரு சொந்த பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என் பிள்ளைக்கு வந்து ஒரு உயர்கல்வி படிப்பு சம்பந்தமா நான் படிக்க வைக்கலான்னு இருக்கிறேன். இல்ல என் பிள்ளையே வந்து உயர்கல்வி படிக்கலான்னு இருக்கிறான். படிக்க வைக்கலாமா? இல்ல வெளியூர் போயிட்டு ஒரு சம்பாதிக்கலாமா? தயவு செஞ்சு சம்பாதிக்க வைங்க. தயவு செஞ்சு படிக்க வைங்க. இதுல எந்தவித காம்ப்ரமைஸும் வேண்டாம். ஏன்னா குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறார். இது கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல அரிய வாய்ப்புங்க. அதனால மிஸ் பண்ணாதீங்க.
ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுவாங்க இந்த காலகட்டங்கள்ல. பணம் சார்ந்த விஷயங்கள்ல தடுமாற்றம் இருந்தது இல்லையா? அவர்களுக்கெல்லாம் நிவர்த்தியாகும். இதில எள்ளளவும் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். நீங்க உங்க கையில தான் இருக்கு. இத செயல்படுத்துற விதம் மூலமா தான் நீங்க பலன் அடைய முடியும். அதனால கரெக்ட்டா எங்க எப்படி செய்யணுமோ அத பார்த்து செய்யுங்க. தடுமாற்றங்கிறது உங்கள்ட்ட இருக்கக்கூடாதுங்க. சரிங்களா? பூச நட்சத்திரக்காரர்கள் முதல்ல நல்ல விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு கெட்ட விஷயத்த நான் சொல்லிர்றேன். உங்களுடைய சோம்பேறித்தனத்த முதல்ல நிறுத்துங்க. இத நான் சொல்லும்போது கஷ்டமா தான் தெரியும். உங்களுடைய சோம்பேறித்தனத்தினால உங்க வாழ்க்கைய நீங்க இழந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க ரொம்ப நல்ல மனுஷன், நல்லா வாழக்கூடிய மனுஷன். அதாவது ஒரு சிந்தனைய ஒரு நிலையா வச்சுக்க மாட்றீங்க. எதுவ எடுத்தாலும் அப்புறம்னு விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியா ஒண்ணுமே இல்லாம ஓட்டாண்டியா நின்னுட்டு இருக்கிறீங்க. அந்த புனர்பூசத்துக்காரங்க கூட ஓரளவுக்கு பரவால்ல. இந்த பூசத்துக்காரங்க ரொம்ப ரொம்ப மோசங்க. ரொம்ப சோம்பேறி. அதேபோல நல்ல மனிதர்கள். அதேபோல அவர்கள் இந்த காலகட்டத்தில என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா செய்யலாம். அதேபோல நியாயவாதிகள் கடினமா உழைப்பாங்க. கையில காசு நின்னு இருக்காது. அது இந்த காலகட்டத்தில எல்லாம் கைக்கூடி வரும். நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த எடுக்கணும் அப்படின்னா, கரெக்ட்டா பாயிண்ட் பாயிண்ட் அடிங்க. அதாவது ஒரு மனச அலைப்பாய விடாதீங்க. எப்போதுமே கடகராசிக்காரர்களுடைய அதிபதி யாருன்னா சந்திர பகவான். அவர் மனோகாரகன். மனசு சரியில்லைன்னா ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளு தான் நீங்க. அதனால உங்க மனச தெளிவா வச்சுக்கிட்டு, உங்களுடைய இலக்கு எதுவோ அத சரியா பார்த்து நீங்க போனீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. தோல்வி என்பதே கிடையாது. அதேபோல ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தோட அதிபதி யாரு? புதன் பகவான். இந்த புதன் பகவான் என்பவர் யார்? புத்திக்காரகன். உங்களுடைய புத்தி சார் கிரகங்கள்லயே ரொம்ப மோசமான கிரகம் யாருன்னு சொல்லுவாங்க? சனி பகவான் சொல்லுவாங்க. சனி பகவான் கிடையாது. ரொம்ப மோசமான கிரகம்னு சொல்லக்கூடாது. அதாவது ஒரு மனிதன் எப்படி வேணாலும் திசை மாத்தக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா, அது புதன் கிரகம் தான். இந்த புதன் கிரகம் புத்தி மழுங்கிடுச்சுன்னா நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது இல்லையா? ரொம்ப சிந்தனை பண்றத நிறுத்திருங்க. தயவு செஞ்சு போட்டு எல்லாத்தையும் குழப்பிக்காதீங்க. இத செய்யலாமா? அத செய்யலாமா? அப்படிங்கிறது வேண்டாம். நீங்க எப்போதும் போல ஒரு நேர்கொண்ட பார்வையா இருப்பீங்க பாருங்க. அதே போல தெளிவா இருங்க. ஒரு விஷயத்த எடுக்கணும்னா நீங்க முடிவு பண்ணுங்க. அடுத்தவங்கள கேட்காதீங்க. எப்போதுமே அடுத்தவங்கள கேட்டு கேட்டு நீங்க வீணா போனது தான் மிச்சம். அதனால நீங்க செய்யக்கூடிய விஷயத்த ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு நீங்க எடுக்கிற முடிவு நல்லபடியா இருக்கும். அதேபோல இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட படிப்புகள், வெளிநாடு தொழில் பண்ணலாமா? தாராளமா செய்யுங்க. ந மருத்துவ சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணலாமா? தாராளமா செய்யுங்க. படிப்பா இருக்கட்டும் படிக்கலாம். அதேபோல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைக்கூடி வருங்க. இதெல்லாம் நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். அதேபோல மனச மட்டும் எப்போதுமே ஒரு நிலையா வச்சு நீங்க செயல்படுத்துனீங்கன்னா, உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. இந்த ஜென்ம குருவினால நம்மளுடைய உடல்நிலை பாதிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணுங்க. அதேபோல நெறையா இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், காலு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இப்ப நெறையா வரும். அந்த மனசு பிபின்னு சொல்லுவாங்கல்ல பிரஷர். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நெறையா வரும். அதெல்லாம் நீங்க தான் கரெக்ட்டா இருந்து, சரியா உங்க உடம்ப நீங்க பாதுகாத்துக்கணும். ரொம்ப மைண்ட போட்டு திங்கிங் நெறைய பண்ணாதீங்க. நிதானமா இருந்து எந்த விஷயமே பொறுமையா செய்யுங்க. பரவாயில்ல. கரெக்ட்டா செய்யுங்க. சரிங்களா? இந்த பரிகார முறைகள்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குரு பெயர்ச்சியாக இருக்கட்டும், ஒவ்வொரு ராகு கேது பெயர்ச்சிகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு சனி பெயர்ச்சிகளாக இருக்கட்டும், சனி பெயர்ச்சியின் போது சனி பகவானையும், ராகு கேது பெயர்ச்சி போது ராகு கேது பகவானையும், குரு பெயர்ச்சிக்கு குரு பகவானையும் வழிபாடு பண்ண சொல்றாங்க. நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் என்பது உங்களுக்கு சாத்தியமான்னு பாருங்க. இத செஞ்சீங்கன்னா 100% பலன் கிடைக்குது. அதாவது ஒண்ணும் இல்லைங்க. உங்களுடைய ஊருக்கு பக்கத்துல ஜீவ சமாதி வழிபாடு கொண்ட ஒரு கோவில் இருக்கும். இந்த ஜீவ சமாதி வழிபாட நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். அதேபோல அங்கு முடிஞ்ச அளவுக்கு வியாழக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு அங்க தங்க பாருங்க. காலையில எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. காக்கைகளுக்கு உங்களால முடிஞ்ச தானியம் அத போடுங்க. தானியம் போடுங்க. நாய் ஏதாவது இருக்கும். அதுக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி போடுங்க. எல்லாத்தையும் விட சிறப்பான பரிகார முறைகள் என்று ஒன்று உண்டு. அது என்ன அப்படின்னா, தர்ப்பணம். மறைந்த முன்னோர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்ப்பணம் தான் சார் உங்களையும், உங்கள் சந்ததியையும் காப்பாத்தும். இது யாருமே செய்யறதில்ல. நான் என் அப்பா இறந்துட்டாரு, நான் திதி குடுத்தேன் வருஷத்துக்கு ஒரு தடவ. சார் அது போதாது. நான் என்ன சொல்றேன், மாசம் மாசம் வரக்கூடிய அமாவாசை திதி கண்டிப்பா நீங்க தர்ப்பணம் குடுத்தே ஆகணும். ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய ஆடி, தை அமாவாசை, மகாலயபட்ச அமாவாசைக்கு நீங்க தர்ப்பணம் குடுத்தே ஆகணும். இந்த தர்ப்பண முறைகள் தான் சார் பரிகாரம். இதுதான் உங்களை காப்பாற்றும். சார் நீங்க 1000 கோயிலுக்கு போங்க, போகாம இருங்க சார். நான் செய்யறது இதுதான். இந்த பலன் என்பது எனக்கு எவ்வளவு சக்சஸ் குடுத்திருக்கு தெரியுமா? தவறாம தர்ப்பணம் குடுக்கிறத மறந்துறாதீங்க. இந்த முறைகள் எல்லாம் நீங்கள் செயல்படுத்தி வந்தீங்கன்னா, இந்த கடகராசிக்காரர்கள் வரக்கூடிய ஆண்டானது நல்ல ஆண்டாக அமையும் என்று சொல்லி, உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.